பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். பகவானின் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது உன்னுடைய கர்மா வலுவிழந்து போகிறது. ஒன்றை எப்போதும் நினைவில் கொள். உன்னுடைய காரியங்கள் என் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும். நாம் வாழ்வில் எதிர்பார்த்த காரியங்கள் வேலை, கல்வி, திருமணம் இன்னும் பல உள்ளன. அவைகள் தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம். அதற்காக சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை குழந்தையே. என்னுடைய பிடியில் நீ இருக்கும்போது உன்னுடைய காரியத்தை நானே முன்னின்று நடத்துவேன். நீ நிகழ்காலத்தை மட்டுமே அறிவாய். ஆனால் நான் அனைத்தையும் அறிவேன். எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை விளைவிக்கும், எது நல்லது என்று எனக்கு மட்டுமே தெரியும். நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது. உன்னுடைய கர்ம பலன்களை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும். எல்லாம் விதிப்படி என்று நீ கூறுவதும் இதைத்தான். ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது. என் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கர்மா வலுவிழந்து போகிறது. உனக்கு நடப்பவை எல்லாமே மறைந்து வேலை செய்யும் கர்ம வினைகளின் வானலாவிய ஓட்டம்தான். நான் செய்பவனும் அல்ல, செய்ய வைப்பவனும் அல்ல என்பதை உறுதியாக அறிந்து கொள். ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது. எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு நிச்சயம் கரை சேர்ந்துவிடும். மாயை அதன் செயல்பாடுகள் இருந்தால் இருக்கட்டும். மாயை எனது பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும். என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தை அருகில் கூட மாயை வராது. உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக நான் என்றும் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் விலகும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு. என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு. உனக்கு எல்லா மங்களங்களும் விளையும் என் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. என் திருவுருவம் யார் கண்களில் படுகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி சரியான தருணத்தில் கிடைக்கும். மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே, அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள். வேண்டியவர், வேண்டாதவர், தெரிந்தவர், தெரியாதவர் என்று யாரும் இல்லை. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே. அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய். உன் கண்ணீர், துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய். நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. நிச்சயம் வெற்றி உனது. உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் தங்க ஜரிகை கொண்ட வாழ்வில் நீ நுழைய இருக்கிறாய். நான் அனைத்தையும் கவனித்து வருகிறேன். என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும்? ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன். ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உன் குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை. உன் மீது நான் எப்போதும் பரிவோடு இருக்கின்றேன். நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும். உன் பிடிவாத குணம், முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்துவிட்டது. சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை
வாழ்க்கை உருவாக்கி கொண்டு இருக்கிறாய். அதை நினைத்து என் மனம் பதைக்கிறது. கெட்டவர்கள் கெடுபலனை அனுபவிப்பார்கள். ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுபலன்களை அனுபவிப்பது ஏன்? இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள். கவலைகளை தூக்கி எறி. எதை எடுத்துக்கொண்டு போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். எதையும் என் போக்கில் விடு. சிந்தனையை என் பக்கம் திருப்பு. செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இதுவரை நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை என் தந்தை தருவார், என் அன்னை தருவார் என்று நீ இருக்கிறாயே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய்? அப்படிப்பட்ட நீயா என்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்து, பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்த்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னை எந்த தீமையும் தீண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் பல நிகழ்வுகள் நடக்கும். எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும். அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும். என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உறுதியளித்துள்ளேன். நான் இருக்க பயம் எதற்கு என்ற நான் என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கையை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும். நான் வணங்கும் தெய்வத்தின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது. இனிமேல் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் கவலைப்பட வேண்டியது நான் அல்ல. என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர், நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. தயாராக இரு. நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கின்றது. உன் எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காக நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து கொண்டு காலம் போக்கினேன். என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்னருகில் விரைந்து வா. என் அன்பு குழந்தையே, நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே நீ காலம் கழித்தாய். உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன? என் கைத்தடி அதை நொறுக்கி போடும். உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தால் என்ன? என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும். அதற்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. இந்த இரண்டும் இருந்தால் உன்னால் ஜெயிக்க முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது.